ஆழத்தில் ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. வண்ணமயமான பவளங்கள், நட்புள்ள மீன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கனவு பூமி போல இருந்தது அந்த இடம். அந்த சமுத்திர ராஜ்யத்தில் இருந்தார் கடல் ராஜா. எல்லாராலும் மதிக்கப்படும் ஒரு நல்லவர்தான். அவருக்கு ஒரு மகள், மீனாட்சி. அவள் ஒரு கடல் தேவதை. மென்மையான மனது கொண்டவள், பார்வை முழுக்க ஆர்வமுள்ளவள். தினமும் அவள் கடலின் மேல் நோக்கிப் பார்க்கிறாள். மண்ணில் இருக்கிற உலகம் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் அவளுக்குள் மலர்ந்தது. அந்த ஆசை நாளும் வளர்ந்தது. ஒரு நாள் அவளின் ஆமை தோழி ஒரு ரகசியம் சொல்கிறது. ஒரு முத்து. அது ஒரு மாயமுத்து. அதைத் தொடும்போது ஒரே ஒரு நாளுக்கு அவளால் மனித வடிவத்தில் நிலத்தில் நடக்க முடியும். அவள் வாய்ப்பை எடுக்கிறாள். கடற்கரைக்கு வருகிறாள். முதன்முறையாக நிலத்தைத் தொடுகிறாள். வானம், மரங்கள் எல்லாம் அவளுக்கு புதிது. அங்கேதான் அவள் அருணைப் பார்க்கிறாள். ஒரு இளைய மீனவர். அவனிடம் இருந்து அவள் மனித உலகை நன்கு புரிந்து கொள்கிறாள். குடிநீர், பண்டிகைகள், பழமொழிகள் எல்லாம் அவளுக்கு புதுசு. ஆனால் இனிமையானவையாகவும் இருந்தது. மாலையாகிறது. அழகுமுத்துவின் மாயம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. மீனாட்சிக்கு கடலுக்குத் திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிடுகிறது. அவள் கடலுக்குச் சென்று தனது அனுபவங்களை தந்தைக்கு சொல்கிறாள். அந்தக் கதைகள் அவரது மனதை மாற்றுகின்றன. கடைசியில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நிலத்திற்கு செல்ல அவளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அப்போதிலிருந்து மீனாட்சி மற்றும் அருண், இரண்டு வேறு உலகங்களைச் சேர்ந்த இருவர், ஒரு அழகான நட்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். கதையின் பலன் நம் வாழ்க்கையில் பல உலகங்கள் இருக்கலாம். ஆனால் நல்ல நட்பு மட்டும் எல்லா உலகங்களையும் இணைக்கிறது.